அர்ச்சனா கல்பாத்திக்கு அறங்காவலர் குழுவில் என்ன வேலை? பழைய ஃபார்முலாவை தூசி தட்டுகிறதா விஜய்? தமிழக அரசியல் களத்தில் ஆட்சி மாற்றங்கள் நடக்கும் போதெல்லாம் அரசு பொறுப்புகளிலும் பல்வேறு வாரியங்களிலும் புதிய நியமனங்கள் இடம்பெறுவதும் வழக்கமான ஒன்றுதான். ஆனால் இப்போது உள்ள தாவைக்கு அரசு அமைத்துள்ள மாநில அளவிலான அறங்காவலர் தேர்வு குழுவும் டெல்லி சிறப்பு பிரதிநிதி போன்ற பிற முக்கிய நிர்வாக நியமனங்களும் விவாதத்தை கிளப்பிவிட்டுள்ளன. அதாவது, இந்த நியமனங்கள் அதிகார துஷ்பிரயோகமாக கருதப்படுகிறதா அல்லது ஆட்சி தந்திரமா என்ற கேள்வி அரசியல் களத்தை துளைத்தெடுத்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி இங்கே விரிவாக பார்ப்போம். 10 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான வருமானம் கொண்ட திருக்கோவில்களுக்கு பரம்பரை அல்லாத அறங்காவலர்களை தேர்வு செய்ய மயிலம் பொம்மபுர ஆதீனம் சிவஞான பாலய்ய சுவாமிகள் தலைமையில் 7 உறுப்பினர்கள் கொண்ட குழு ஒன்றை விஜய் அரசு அமைத்துள்ளது. இதில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ப.ரா. சம்பத், ஓய்வு பெற்ற நீதிபதி டாக்டர் ராமநாதன், ஆன்மீக சொற்பொழிவாளர் சுமதி ஸ்ரீ, பாடகர் வேல்முருகன் ஆகியோருடன் பிகில் கோட் படங்களின் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தியும் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதில் அர்ச்சனா கல்பாத்திக்கு போஸ்டிங் தரப்பட்டுள்ளது. மிகப்பெரிய சலசலப்பை உண்டு பண்ணி வருகிறது. சினிமா புரொடியூசரான அர்ச்சனா கல்பாத்திக்கு கோவில் அறங்காவலர் தேர்வு குழுவில் என்ன வேலை என்ற கேள்விகளும் எழுந்த வண்ணம் உள்ளது. இதற்கு அமைச்சர் ரமேஷ், அர்ச்சனா கல்பாத்தியை வெறும் சினிமா தயாரிப்பாளராக பார்க்கக்கூடாது, அவர் தனது சொந்த நிதியில் பல்வேறு கோவில்களுக்கு திருப்பணிகள் செய்து ஆன்மீக ரீதியாக பங்காற்றியுள்ளார் என்று விளக்கமும் தந்துள்ளார். இருந்தாலும் முதல்வர் விஜயின் படங்களில் பணியாற்றிய ஜனநாயகன் தயாரிப்பாளர் வெங்கட நாராயணா டெல்லி சிறப்பு பிரதிநிதியாகவும், லியோ பட இணை தயாரிப்பாளர் ஜெகதீஷ் பழனிசாமி தனி செயலாளராகவும், பீஸ்ட் பட கேமராமேன் மனோஜ் பரமஹம்சா திரைப்பட பயிற்சி நிறுவன தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருப்பது அதற்கு மேல் விமர்சனங்களை தீவிரப்படுத்தியுள்ளது. நேற்றைய தினம் இதுகுறித்து மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் ஒரு பிரபல சேனலுக்கு பேட்டி தந்திருந்தார். அதில் அறங்காவலர் குழுவில் விஜயின் சினிமா தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும் இடம்பெற்றுள்ளனர். இந்த நியமனத்தில் த்ரிஷாவின் பரிந்துரைகளே முக்கிய பங்கு வகித்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன என்று குற்றம் சாட்டி இருப்பதையும் நாம் எளிதில் கடந்து செல்ல முடியாது. அர்ச்சனா கல்பாத்தி த்ரிஷாவின் கல்லூரி காலம் தொட்டே பழக்கம் கொண்டவர் என்பதும் விமர்சனங்களை வலுப்படுத்தியுள்ளது. தாவேக் அரசின் இத்தகைய நியமனங்கள் என்பது வெறும் சினிமா தொடர்பு என்ற கோணத்தில் மட்டுமே பார்க்க முடியுமா? சில பிளஸ் பாயிண்ட்களும் இதில் இருக்கத்தான் செய்கின்றனவா? நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பிரம்மாண்ட படங்களை துல்லியமாக திட்டமிட்டு எடுக்கும் மேலாண்மை திறன் இவர்களுக்கு இருக்கிறது. அதே திறமையை பயன்படுத்தி அரசு திட்டங்களையும் விரைவாகவும் திறமையாகவும் செயல்படுத்த முடியும் என்று ஆதரிப்பவர்கள் நம்புகிறார்கள். இரண்டாவதாக, எப்போதுமே ஒரு புதிய ஆட்சி அமையும் போது பழைய அதிகாரிகளின் முட்டுக்கட்டைகளை உடைத்து தள்ள வேண்டிய அவசியம் அரசுக்கு உருவாகிறது. அப்போதுதான் தனது கனவு திட்டங்களை எந்த தாமதமும் இல்லாமல் ஸ்பீடு காட்ட முடியும் என்பதால் முதலமைச்சருக்கு விசுவாசமான ஒரு நம்பிக்கை வட்டம் தேவைப்படுகிறது. அர்ச்சனா கல்பாத்தியை பொறுத்தவரை அவரை உண்மையிலேயே வெறும் புரொடியூசராக மட்டுமே இங்கு சுருக்கி பார்த்துவிட முடியாது. சினிமா பிம்பத்தை தாண்டி தன்னுடைய சொந்த பணத்தில் நிறைய கோவில்களுக்கு திருப்பணிகள் செய்துள்ளார். ஆன்மீக ரீதியாக ஏராளமான பங்களிப்பை தந்துள்ளார். இதெல்லாம் இந்த பதவிக்கான தகுதியாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இவர் மட்டும்தான் கோவில்களுக்கு பெரிய அளவில் நன்கொடை வழங்கியவரா, வேறு யாரும் வழங்கவில்லையா என்ற கேள்வி எழுகிறது. இருந்தாலும் ஒரு கமர்ஷியல் படங்களை தயாரிப்பதற்கும் கோடிக்கணக்கான மக்களின் அன்றாட வாழ்வாதாரத்தையும் மாநிலத்தின் எதிர்கால வளர்ச்சியையும் தீர்மானிக்கும் அரசு நிர்வாகத்திற்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. எனவே இதுபோன்ற நியமனங்களில் மைனஸ் பாயிண்ட்களும் இல்லாமல் இல்லை. இத்தகைய நியமனங்களை ஆட்சி தந்திரம் என்று சொல்வதா, அதிகார துஷ்பிரயோகம் என்று சொல்வதா தெரியவில்லை. ஏனென்றால் இவையெல்லாம் அந்தந்த நபர்களின் தனிப்பட்ட பின்னணி தீர்மானிக்கப் போவதில்லை. மாறாக அவர்கள் அரசு விதிகளுக்கு உட்பட்டு மக்கள் நலனுக்காக வெளிப்படைத்தன்மையுடன் எப்படியெல்லாம் பணியாற்றப் போகிறார்கள் என்பதை வைத்துதான் தீர்மானிக்க முடியும். ஒருவேளை தனிப்பட்ட லாபத்திற்காகவும் அதிகார துஷ்பிரயோகத்திற்காகவும் இந்த பதவிகள் பயன்படுத்தப்பட்டால் அது நிச்சயம் ஜோசப் விஜயின் ஆட்சியில் ஒரு வரலாற்று பிழையாகவே பதிவு செய்யப்படும். பொறுத்திருந்து பார்ப்போம்.